ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ போட்டேன். இப்போ நம்ம தைக்கிற வீடியோ பார்க்கலாம். முதல்ல நம்மளோட முன் தட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு முன் பார்ட்டு கட்டிங் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் அந்த ஆம்கோலுக்கிட்ட கொஞ்சம் வளைவு எடுத்துக்கலாம். அந்த குடஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம குடஞ்சி எடுக்கும்போது நமக்கு சுருக்கடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம சதுரமாக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். கட்டமாக ஒரு கழுத்துக்கு வைக்கிறதுக்கு அடித்து அப்படியே திருப்புற மாதிரி. இப்போ அதை நம்ம கழுத்தை அதுக்கு மேலே கரெக்டாக வச்சு நம்ம பின் குத்திக்கலாம். பின் குத்தும் போது நமக்கு கரெக்டாக அந்த மார்க்கிங் விட்டு நகராமல் இருக்கும். கரெக்டாக கழுத்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ 4 இன்ச்சு கேப்லேயே நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். நம்ம பாக்கட்டிங்கன்றனால அந்த இடத்துல மட்டும் ஊசியை இறக்கி அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வரலாம். அப்படி பண்ணும்போது கரெக்டாக அந்த பாக்கட்டிங் உள்ள ஃபினிஷிங் கிடைக்கும். அதேமாதிரி அடுத்த பக்கமும் நமக்கு ஊசியை இறக்கி வந்துட்டோம். இப்போ அந்த 4 இன்ச்சு கேப்லேயே நம்ம தைச்சி வெளில வந்துட்டோம். இப்போ அந்த கழுத்து பீஸில் நடுவில் இருக்குல்ல, அந்த துணியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த கார்னரில் ஒரே ஒரு குட்டி குட்டி கட் கொடுத்துக்கிட்டாக்கா நமக்கு அது திருப்பும் போது சுருக்கம் இல்லாமல் திரும்பும். அதுக்கு தான் நம்ம அந்த இடத்துல கட் கொடுக்குறது. இப்போ நம்ம அதை இப்போ திருப்பி எடுத்துக்கிட்டோம். திருப்பி எடுத்துகிட்டு நம்ம அதில் ஓரத்தில் எச்சி தையல் போட்டுக்கலாம். அந்த எச்சி தையல் போடும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எச்சி தையல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னர்லலாம் கரெக்டாக ஊசியை உள்ளே ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். தையல் மாறி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே பீஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த அடித்து திருப்பினதுக்கு அதை பிசுரை மடித்து தைச்சிக்கலாம். ஒரே ஒரு மடித்து வச்சுக்கிறேன். ஒரு 4 இன்ச்சு கேப்பில் நம்ம அதை அப்படியே மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு அந்த 3 பக்கம் வரும். இந்த பக்கம் சைடும் நடுவுலையும் இந்த சைட்லேயும் வரும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு வரும். அதை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழுத்தை இந்த மாதிரி துணி கொடுத்து அடித்து திருப்பும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்ம் தானே, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம அந்த 4 இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு தையலோ இல்லைன்னா 2 தையலோ 3 தையலோ நமக்கு இஷ்டம் தான். அது ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்ற போது நம்ம 2-3 தையல் போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஆனால் 2 தையல் தான், மேலே கோட் போட்டுருங்கள, அதனால் 2 தையல் தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த உள்ளே கொடுத்த பீஸ் நமக்கு வெளியில் வரும்ல, அந்த கழுத்து போடும் போது பிள்ளைங்க போடும் போது அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல மட்டும் ஒரு ரஃப் தையல், ஒரு குட்டி தையல் அந்த தையலுக்கு மேலே போட்டுக்கிட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ பின் கழுத்தை நம்ம அடிக்கணும்ல, அதை கழுத்தை தைச்சிக்கணும்ல, அதனால் அதுக்கும் நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம். அதை கிராஸாகவே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கழுத்தில் மொத்தையாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ 2 தையல் போட்டுக்கலாம். அதை கிராஸு போட்டுட்டு 2 தையலாக போட்டுக்கலாம். தையல் போடும்போது தையல் பிரியாமல் இருக்கும். அதுக்கு தான் 2 தையல் போடுறோம். இப்போ நம்ம பின் கழுத்து ரவுண்ட் கழுத்து தானே வச்சுருக்கோம், அதை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதே மாதிரி பீஸ் கொடுத்து அடிக்கிறனால அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். பேக் பார்ட்டுன்றதுனால நான் கிராஸ் பீஸ் வச்சுருக்கேன். அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ அப்போ நம்ம பீஸ் அப்படியே இழுக்காமல் கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு நம்ம தைச்சிக்கலாம். 4 இன்ச்சு கேப்லேயே தைச்சிக்கலாம். தையலுக்கு நீங்கள் அரை இன்ச்சோ 4 இன்ச்சோ விடுவீங்களோ அந்த கேப்பே நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ அங்கங்கே ஒரு கட் போட்டுக்கிட்டாக்கா கழுத்து திரும்பும் போது சுருக்கடிக்காமல் இருக்கும். அதுமாதிரி போடும் போது பிறண்டுக்காமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த இடத்துல ஒரு கட் கடிக்கிறது. இப்போ அதையும் நம்ம அந்த ஓரத்தில் அந்த பீஸை மடித்து தைச்ச ஓரத்தில் நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். அப்படியே அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும். பிசுறு வெளில தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்துலேயே தைச்சிக்கலாம். இப்போ அந்த ஓரத்துலேயும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வெட்டிட்டு அந்த ஓரத்துலேயும் தையல் போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். இப்போ நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு கழுத்துக்கிட்ட கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப் அண்ட் டவுன் வராமல் கழுத்துக்கிட்ட மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஷோல்ட்ரு பக்கம் தள்ளிடுங்க. இந்த பக்கம் ஆம்கோல் சைடு பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது பக்கம் தள்ளிட்டு இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ அந்த பக்கம் தைச்சிட்டோம். 2 தையல் போட்டுக்குங்க. போடும்போது அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி நம்ம அதை ஷோல்டரை பின்பக்கமாக பார்த்த மாதிரி வச்சு நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பேக் தட்டை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த பிசுறு. அமுக்கு தையல் போட்டுக்கிட்டு நல்லா அந்த கட்டு தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் ஷோல்டர் பிள்ளைய போடும் போது பிரியாமல் இருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்ற போது ஈஸியாக இருக்கும். நமக்கு டிசைன்லாம் தேவையில்லைல்ல, அதில் ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கை பார்ட் எடுத்துக்கலாம். கை பார்ட் எடுத்து முன் வளைவு எடுத்துக்கலாம். அது ஒரு அரை இன்ச்சு முன் வளைவு எடுத்துக்கலாம். சுருக்கடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான். அப்புறம் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம வந்து நடுவில் பின் குத்திக்கிட்டு நம்மளோட கையை வந்து 2 மடக்கு அந்த பிசுறு ஒரு பக்கம் போகிற மாதிரியும் அந்த இன்னொரு நல்ல பக்கம் அந்த மூடின மாதிரி வரணும். அந்த 2 மடிப்பாக மடித்து நம்ம அந்த மடிப்பு ஓரத்துலேயே தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த கையும் அப்படியே தைச்சிக்கலாம். நம்ம அந்த கையும் 2 கையும் தனியாகவே எடுக்கல, அப்படியே அதே இடத்துலே தான் வச்சுருக்கோம். 2 கையுமே ஒன்றா தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நமக்கு உல்ட்டா வெல்ட்டான்னு மாறாமல் இருக்கும். நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு மாறாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து அதை அப்படி வச்சுக்கிறது. இப்போ வந்து நான் அதையும் தைச்சிட்டோம். இப்போ வந்து எட்ஜி தையல் ஓர தையல் போட்டுக்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றபோது ஓர தையல் போட்டால் நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து 2 கைக்குமே ஓர தையல் போட்டுக்கிட்டோம். இவ்வளோ தான் நம்மளோட ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம்லாம் டைம்லாம் எடுக்காது. கைக்கு வந்து கொஞ்சம் துணி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு ஜாயின் போட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து அவங்க பிரிக்கணுன்னாலும் பிரிக்கணும்ல, அதனால 1 இன்ச்சு இருக்குது, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து முன் வளைவு கரெக்டாக நம்ம முன்பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஷோல்டரோட அர்க்காத் போட்டிருப்போம்ல, அதை வந்து கரெக்டாக ஷோல்டரையும் அதையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து அந்த இடத்துலேருந்தே தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஷோல்டர்லேருந்தே தைக்க ஆரம்பிக்கலாம். நான் ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே எதை தைச்சாலுமே சரி, நான் இந்த மாதிரி இதில் தான் தைப்பேன். அந்த சென்டர் மார்க்லேருந்து தான் நம்ம தைக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அந்த சைடு ஓரத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் துணி இழுத்து போகிற மாதிரி இருக்கும், அப் அண்ட் டவுன் வரும். அதனால வந்து சென்டர் மார்க் மாறி போக வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த மாதிரி மெத்தடில் தைக்கும்போது நமக்கு மாறாமல் இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த தையலை கட் பண்ணிட்டு அந்த தையலுக்கு மேலே தான் திரும்பி வரப்போகிறோம். திரும்பி அந்த தையலுக்கு மேலே வரும்போது வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை டக்குன்னு முடியும். 2 தையல் வந்துடும், அதுக்கு மேலே ரிவேர்ஸ்லேயே வரும். இப்போ வந்து அப்படியே நம்ம துணியை இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக 2த்தையும் லூஸ் விட்டு வைக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம். அப்படியே நீங்கள் தையலுக்கு விட்டுருப்பீங்களா எக்ஸ்ட்ரா அளவுன்னு, அது ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 1/4 இன்ச்சோ விட்டுருப்பீங்க. அந்த அளவுக்கே நம்ம தைச்சிக்கிட்டு வரணும். அதில் மட்டும் கொஞ்சம் மாறிடாமல் பார்த்துக்குங்க. கரெக்டாக நம்ம என்ன அளவு வெட்டும் போது விட்டோமோ அதே அளவுலே தான் நம்ம தைக்கவும் செய்யணும். இப்போ வந்து நம்ம அடுத்த பக்கத்துக்கும் அதே ரிவேர்ஸ்லேயே வரோம். இப்படி வந்து நம்ம எந்த வழியாக உள்ளே போனோமோ அதே வழியே திரும்பி வெளில வந்துடுறோம். அவ்வளோதான், நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம். அந்த பக்கமும் கை ஜாயின் பண்ணி இப்போ வந்து சைடு பிடிப்போம்ல, அந்த சைடு பிடிப்பறத அந்த ஓப்பனுக்கிட்ட ஒரு அர்க்காத் போட்டிருப்போம்ல, அந்த அர்க்காத்துக்கிட்ட நம்ம வச்சு ஒரு கட்டு தையல் போட்டுக்கலாம். அதான் நமக்கு கரெக்டாக நம்ம 1 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1 இன்ச்சு கேப்பில் நம்ம அந்த நீடியில் இறக்கி ஒரு கட்டு தையல் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம உடம்பு எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு பிடிச்சிக்கலாம். நம்ம 1.5 இன்ச்சு விட்டோமா 2 இன்ச்சு விட்டோமான்னு அந்த துணியை ஒதுக்கிட்டு நம்ம வந்து டேப்பு வச்சு ஒருக்கா செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா அர்க்காத்துக்கெலாம் எல்லாத்துக்கிடமே நம்ம வந்து அங்கங்கே இடத்துல ஒரு அர்க்காத்து போட்டிருப்போம். அதனால் வந்துட்டு நமக்கு வந்து ஃபால்ட்டே வராது. அதனால் ஈஸியாக இருக்கும். இப்போ கை சுற்ற மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணணும். கை சுற்ற மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே தைச்சிக்கலாம். கட்டு தையல் போட்டு அப்படியே நம்ம இப்போ தையலுக்கு எத்தனை தையல் போடணும்னு அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ 3 அந்த தையலுக்கு மேலே தான் வரணும். அந்த அர்க்காத்து போட்ட இடத்துக்கிட்ட அது மேலேயே வச்சு தைச்சிட்டு அதுக்கு அடுத்து வரும்போது 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம தள்ளிக்கிட்டே வந்துடலாம். இப்போ வந்து நம்ம 2 தையலை 3 தையலை போட்டு நம்ம இந்த பக்கத்தை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம சுடிதாருன்ற போது ஸ்கூல் யூனிஃபார்ம் சொல்லவே வேணாம், ரொம்ப ஈஸி. அதில் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தையலில் வந்து நம்ம தைக்க தான் நமக்கு நிறைய அனுபவம் வரும். எதுவுமே நம்ம கற்றுக்கிட்டு வர்றதில்ல, எல்லாமே போக தான் கற்றுக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கையையும் வச்சு நம்ம அதையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுலேயும் 2-3 தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்து வந்து நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஓப்பன் விட்டுருப்போம்ல, ஓப்பனை வந்து நம்ம 2 மடக்கு மடக்கி அது ஒரு 1/2 இன்ச்சு கேப்லேயே நம்ம வந்து வச்சு கரெக்டாக தையலுக்கு விட்ட அளவை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். கரெக்டாக அந்த மேலே வர்றது வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப பொடியாக வந்துடாமல் நல்லா இருக்காது. ரொம்ப பொடியாக இருந்தால் அதில் 1/2 இன்ச்சு கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம அந்த மடித்து தைக்கிற ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வரோம். கரெக்டாக வந்து நம்ம வந்து ஓப்பன் விட்டுருக்குலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி நம்ம அந்த ஊசியை கீழே இறக்கிக்கிட்டு அப்படியே திருப்பிக்கிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு ரஃப் தையல் அடிச்சுக்கலாம். அப்படி அடிக்கும் போது வந்து நமக்கு பிள்ளைய உட்காந்து எழுந்திரிக்கும் போது கிளியாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து அப்படியே அந்த பக்கம் அப்படியே நம்ம வந்து அப்படியே ஒரு வடிவத்தில் வரும். இது அப்படியே வரும்போது இப்போ வந்து அந்த ஓரத்துலேயும் நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம்.
ரொம்ப ஈஸிங்க. க க சிரமமே இருக்காது. ப்ளவுஸ்னால் கூட கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதை எடுத்தோடனே ட்ரை பண்ணுறதோட நம்ம சுடிதாரை ட்ரை பண்ணிவிட்டு பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். நீங்கள் முதல்ல வந்து சுடிதாரு, அப்புறம் கவுனு, பாவாடை சட்டை இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரையலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான்லாம் ஸ்டார்டிங்கில் என் பொண்ணுக்கு பாவாடை சட்டை தான் தைச்சேன். அப்புறம் அதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அதோட இன்னொரு பக்கமும் அந்த ஓரத்தையல், அந்த எட்ஜி தையல் போட்டுக்கலாம். நமக்கு அந்த கைக்கிட்ட அந்த சைடு ஓப்பனுக்கிட்ட அப்புறம் கீழே பாட்டம் அடிக்கும்போது மட்டும் நமக்கு அந்த எட்ஜி தையல் போடும்போது வந்து கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். ரெடிமேடெல்லாம் பார்க்கும்போது நல்லா அந்த 2 தையல் வரும். எல்லா இடத்துலையுமே 2 தையல் வரும். அந்த கைக்கிட்டையும் 2 தையல் வரும். அந்த சைடு ஓப்பன் மடிக்கும் போதும் 2 தையல் வரும். அதே மாதிரியே நம்ம வந்து இப்போ வந்து லாஸ்ட்டுக்கு தான் ஃபைனல். இப்போ வந்து கீழே வந்து பாட்டத்தை வந்து நம்ம அடித்து அதை 2 மடக்கு நம்ம 3/4 இன்ச்சுக்கு விட்ருக்கோம் தையலுக்கு. அந்த 3/4 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிக்கிட்டு அதையும் ஒரு 3/4 இன்ச்சு பட்டைக்கு வச்சுக்கிட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அந்த எட்ஜி தையல் போடும்போது நமக்கு வந்து அந்த திருகி வருது பார்த்திங்களா, அந்த திருகல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த எட்ஜி தையலும் போடுறது. அவ்வளோதான், நம்மளோட தையலோட வேலை முடிஞ்சிடுச்சு. இது கட்டிங் வீடியோ பார்க்கலனாலும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் தைக்கணும்னு உங்களுக்கு இது வரும். அதுமாதிரி நமக்கு அளவு டாப் இருந்தாலே போதும், நமக்கு ஈஸியாக நம்ம கட்டிங் போட்டு தைச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்